Hello students, welcome back to SapphireBlueChemspark. Today we are going to see the chapter Atoms and Molecules from class 10. So, அணுக்களும் மூலக்கூறுகளும் இந்த சாப்டரை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். Atoms and Molecules. Atoms அப்படினா என்ன? Atom is the smallest fundamental particle of a matter. So matter அப்படின்றது ஒரு பருப்பொருள். அந்த பருப்பொருளோட அடிப்படை துகள் எது அப்படின்னு கேட்டா atoms. So அணு என்பது ஒரு பருப்பொருளின் அடிப்படை துகளாக இருக்கும். So atoms are the fundamental particles of matter. Philosophers என்ன சொன்னாங்கன்னா atom means it cannot be divisible. An atom is a fundamental particle of a matter but it cannot be divisible. இதுதான் அவங்க சொன்ன கோட்பாடு. அதாவது ஒரு பருப்பொருளோட அடிப்படை துகள் ஆட்டம் அணு அதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆட்டம் அப்படின்றதுக்கான கொள்கை தியரியை கொடுத்தவர் யார் அப்படின்னு சொன்னால் டால்டன் தியரி. டால்டன் தியரி என்ன சொன்னாருன்னா ஒரு எலமெண்ட் அதோட ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட அணுக்களால் மட்டுமே இருக்கும். வேறு காம்பவுண்டுன்னு போனீங்கன்னு சொன்னால் அந்த காம்பவுண்டில் என்ன மாதிரியான அணுக்கள் சேர்ந்து இருக்குமோ அவங்க தான் இருப்பாங்க. ஆனால் அவர் சொன்ன முக்கியமான பாயிண்ட் என்ன, ஆட்டம்ஸ் இஸ் அ ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கிள் விச் cannot be divided further அப்படின்னு சொல்லிட்டார். அணுன்றது மிகச்சிறிய துகள், அதை மேற்கொண்டு என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது அப்படின்னு சொன்னார். பட் லேட்டர் ஆன் the modern atomic theory நவீன அணு கொள்கை என்ன சொன்னதுன்னா atom is divisible அப்படின்னு சொன்னது. ஒரு ஆட்டமை டிவைட் பண்ணுனா they have their subatomic particles, அவங்களுக்கு துணை அணு கருக்கள் இருக்கும். அது புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஒரு ஆட்டம் நியூட்ரல் அப்படின்னு சொன்னால் அது நடுநிலையானது, அதுக்கு எந்த மின்சுமையும் கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ அணு என்பது நடுநிலை அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய புரோட்டானோட எண்ணிக்கையும் எலக்ட்ரானோட எண்ணிக்கையும் சமமாக இருந்தால் மட்டும்தான் அது நடுநிலை நியூட்ரலாக இருக்க முடியும். அப்போ புரோட்டானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ இந்த மூணு சப்பட்டாமிக் பார்ட்டிகிள்ஸும் வேர் தே ஆர் ப்ரெசன்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு அணுவோட உட்கருவில் the nucleus of an atom occupied by protons and neutrons. ஸோ ஒரு அணுவோட உட்கருக்குள்ள புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். அணுவை சுற்றி யார் இருப்பாங்கன்னு சொன்னால் எலக்ட்ரான்ஸ் ப்ரெசன்ட் ஆகி இருக்கும். அப்போ இப்போ நீங்கள் அணுவோட நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய புரோட்டானோட கவுண்ட்டையும் அதை வெளியில் சுற்றி வர எலக்ட்ரானோட கவுண்ட்டையும் பார்த்தா சேமாக இருக்கணும். இருந்தால் தட் இஸ் செட் டு பி அ நியூட்ரல் ஆட்டம். ஓகே, லெட் அஸ் ஃபைண்ட் வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் பாஸ்லேட்ஸ் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி. ஸோ நவீன அணுக்கொள்கையோட முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொன்னால் they said an atom is divisible. ஒரு ஆட்டமை டிவைட் பண்ண முடியும். அதில் யார் இருப்பாங்க, புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இருப்பாங்க. புரோட்டானுக்கு என்ன சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரானுக்கு என்ன சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். நியூட்ரானுக்கு என்ன சார்ஜ்னா இட் இஸ் நியூட்ரல் அப்படின்னு சொன்னால் இதுக்கு ப்ளஸ்ஸும் கிடையாது மைனஸும் கிடையாது. அப்போது இங்கே இந்த புரோட்டானை பீன்ற லெட்டரில் சொல்லலாம், எலக்ட்ரானை ஈன்ற லெட்டரில் சொல்லலாம், நியூட்ரானை என்ன லெட்டரில் சொல்லலாம், என் அப்படின்ற லெட்டரில் சொல்லலாம். ஓகே, தென் an atom can have their isotopes அப்படின்னு சொல்கிறாங்க. ஐசோடோப்ஸ்னா என்ன, ஒரே எலமெண்ட் அந்த எலமெண்ட்டுக்கு மோர் தென் ஒன் ஃபார்ம் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கும். அப்படின்னா அவங்களுக்கு ஒரே அட்டாமிக் நம்பர் தான், ஆனால் யார் மாறுவாங்க அப்படின்னு கேட்டால் மாஸ் நம்பர் டிஃபர் ஆகும். அப்போ அட்டாமிக் நம்பர்னா என்ன, மாஸ் நம்பர்னா என்ன. அட்டாமிக் நம்பர் இசட் அப்படின்ற லெட்டரால் டினோட் பண்ணுவோம். இசட் இஸ் நம்பர் ஆஃப் புரோட்டான் இன் இட்ஸ் ஆட்டம். ஒரு ஆட்டம் ஒரு அணுவில் இருக்கக்கூடிய மொத்த புரோட்டானோட நம்பரை தான் இசட்னு சொல்லுவோம். அடுத்தது ஏ அப்படின்னு கேட்டால் தட் இஸ் கால்டு மாஸ் நம்பர். இது என்ன அப்படின்னா இந்த புரோட்டானையும் நியூட்ரானையும் ஆட் பண்ணி வர்றது. புரோட்டானும் நியூட்ரானும் எங்கே ப்ரெசென்ட் ஆகியிருக்காங்க, அதோட நியூக்ளியஸில் இருக்குன்னு சொன்னேன். அப்போ நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய மொத்த
புரோட்டான் அண்ட் நியூட்ரான் அவங்களோட கவுண்ட், அவங்களோட எண்ணிக்கை தான் என்னவா இருக்கும், எனக்கு மாஸ் நம்பராக இருக்கும். அப்போ இந்த அட்டாமிக் நம்பரையும் மாஸ் நம்பரையும் ஒரு எலமெண்ட்டுக்கு நான் ரெப்ரசன்ட் பண்ணணும்னா, சப்போஸ் எக்ஸ்ன்றது எலமெண்ட்டாக இருக்கட்டும், இந்த எக்ஸுக்கு மேலே யாரை ரெப்ரசன்ட் பண்ணணும், மாஸ் நம்பர் நிறை என்ன கொடுக்கணும். எக்ஸுக்கு ஜஸ்ட் கீழே என்ன கொடுக்கணும்னா இசட் அணு என்ன கொடுக்கணும். அப்போ நிறையன் அண்ட் அணு எண் இதை சேர்த்து ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இசட் எப்படி இருக்கும், எனக்கு சேமாக இருக்கும். யாருக்கு, ஐசோடோப்ஸ். பட் யார் டிஃபர் ஆவாங்க, ஏ மாஸ் நம்பர் டிஃபர் ஆகும். ஸோ வி கேன் ஹாவ் எக்ஸாம்பிள் கார்பன் 12 6 கார்பன் 13 6 கார்பன் 14 6. அப்போ 12 13 14 இவங்கெல்லாம் என்ன நம்பர், மாஸ் நம்பர். 6 6 6 இவங்க எப்படி இருக்காங்க, எனக்கு சேமாக இருக்காங்க. அதனால இவங்க என்ன நம்பர், அட்டாமிக் நம்பர், தட் இஸ் அணு எண். ஸோ இவங்களோட இசட் சேமாக இருக்கிறதுனால, தட் இஸ் அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்கிறதுனால அவங்களோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். The next one, the elements they can have their isobars also. ஐசோபார் ஐசோடோப்பில் இருந்து ஜஸ்ட் டிஃபர் ஆகும். எதில் டிஃபர் ஆகும்னு சொன்னால், இங்கே நாம் யார் சேமாக இருக்கும்னு சொன்னோம், இசட் சேமாக இருக்கும்னு சொன்னோம். பட் இங்கே போனீங்கன்னு சொன்னால் யூ மே ஃபைண்ட் த மாஸ் நம்பர் இஸ் சேம் பட் அட்டாமிக் நம்பர் இஸ் டிஃபரண்ட். கால்சியமோட அட்டாமிக் நம்பர் 20, ஆர்கானோட அட்டாமிக் நம்பர் 18. பட் கால்சியமோட மாஸ் நம்பரும் ஆர்கானோட மாஸ் நம்பரும் பார்த்தோம்னா சேமாக இருக்கும், தட் இஸ் 40. அப்போது அட்டாமிக் நம்பர் டிஃபரண்ட்டாகவும் மாஸ் நம்பர் சேமாகவும் இருந்தால் அதுக்கு பேர் என்னது, ஐசோபார். தென் டிரான்ஸ்மியூட்டேஷன் அப்படின்னு சொன்னால் ஒரு அணுக்கருவை இன்னொரு அணுக்கருவாக மாற்றுறது. ஒரு ஆட்டமை இன்னொரு ஆட்டமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் டிரான்ஸ்மியூட்டேஷன் அப்படின்னு பேர். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்மியூட்டேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு எலமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும் நியூவாக. அப்போ என்ன பண்ணுவேன்னா, ஒரு சூட்டபிள் எலமெண்ட்டை எடுத்துக்கிட்டு ஃபாஸ்ட் மூவிங் பார்ட்டிகிள்ஸால் அவங்கள பம்பார்ட் பண்ணுவேன். நல்லா வேகமாக போகணும், அதை வச்சு இன்னொரு நியூக்ளியை போய் நான் ஹிட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அந்த நியூக்ளியை ரெண்டாக உடஞ்சி புது நியூக்ளியை கொடுக்கும், புதுசாக ஒரு ஆட்டமை ஃபார்ம் பண்ணும். அதுக்கு பேர் தான் என்னென்னா டிரான்ஸ்மியூட்டேஷன். அதே நேச்சரில் நடந்ததுன்னா அது நேச்சுரல். நாம் ஆர்டிஃபிஷியலாக பண்ணோம்னா தட் இஸ் செட் டு பி ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்மியூட்டேஷன். ஸோ இங்கே ஆட்டம்ஸ் ஆர், அப்போ ஒரு நியூக்ளியஸ் அவங்களால பிரேக் பண்ண முடியும்னு சொன்னால் தென் வி கேன் சே த ஆட்டம்ஸ் ஆர் டிஸ்ட்ரக்டபிள், ஈஸி. அதை அழிக்கலாம்னா என்ன அர்த்தம், அது அப்படியே போயிடாது, தட் கேன் ஃபார்ம் அ நியூ எலமெண்ட். அதுக்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்மியூட்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பெரிலியம் அப்படின்ற ஒரு தனிமத்தை எடுத்திருக்கேன். In this beryllium element you may find the mass number 9, atomic number is 4. இந்த பெரிலியமை ஒரு ஹீலியம் நியூக்ளியை வச்சு அட்டாக் பண்ணுறேன். இந்த ஹீலியமோட மாஸ் நம்பர் 4, அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 2. இப்போ இந்த ஹீலியம் பெரிலியமை அட்டாக் பண்ணி பெரிலியம் என்னவா கன்வெர்ட் ஆகுது, கார்பனாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ கார்பனோட அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் பாருங்கள் டோட்டலாக டிஃபரண்ட்டாக இருக்கும். அதோடு சேர்ந்து ஒரு நியூட்ரான், இந்த நியூட்ரான் இருக்கு இல்லையா, அந்த நியூட்ரானும் சேர்ந்து வெளியில் வரும். அப்போது ஒரு அணுவை இன்னொரு அணுவாக நம்மளால் என்ன செய்ய முடியும், ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்மியூட்டேஷன் வழியாக கன்வெர்ட் பண்ண முடியும், மாற்ற முடியும். அதுக்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்மியூட்டேஷன். அண்ட் இட் இஸ் செட் an atom is destructible. நம்மளால் அதை பிரேக் பண்ணி இன்னொரு எலமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. The next one, the atoms may not combine always in whole number ratio. இப்போ ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகணும்னா we need different element சேர்ந்து ஒரு காம்பவுண்டை கொடுக்குது அப்படின்னா அந்த காம்பவுண்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டோடையும் ரேஷியோ எத்தனை டைம் கம்பைன் ஆகியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்குறதுக்கு பேர் தான் ரேஷியோன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் C6H12O6 இவங்க யார் அப்படின்னா குளுக்கோஸ், நாம் சாப்பிட்ற குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸில் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் எத்தனை டைம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஐ கேன் ரைட் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். கார்பன் 6 டைம்ஸ் இருக்குது, ஹைட்ரஜன் 12 டைம்ஸ் இருக்குது, ஆக்சிஜன் 6 டைம்ஸ் இருக்குது. அப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா 6th டேபிளால் சிம்பிளிஃபை பண்ணேன்னா ஐ வில் கெட் 166, 2 6 are 12, 166. அப்படின்னா என்ன அர்த்தம், குளுக்கோஸில்
கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் 3 பேரும் 1:2:1 அப்படின்ற ரேஷியோவில் இருக்காங்கன்னு அர்த்தம். அதே C12H22O11 இவங்க யாருன்னா சுக்ரோஸ்ன்றது நாம் சாப்பிட்ற சர்க்கரை. ஸோ இதில் கார்பனும் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் எத்தனை டைம் இருக்காங்க? 12:22:11 இருக்காங்க. இதை நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போது ஒரு காம்பவுண்டில் அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட் எப்போவுமே சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோ இந்த மாதிரி சிம்பிளிஃபைடாக இருப்பாங்கன்னு நாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. The next one, ஒரு ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிறவங்க யார் அப்படின்னு சொன்னால் the atoms only, because atoms are the very smallest particle and they used to be said மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கிள் அப்படின்னா நம்மளோட நேக்ட் ஐயால் என்ன செய்ய முடியாது, அதை வியூ பண்ண முடியாது. ஒரு மைக்ரோஸ்கோப் வழியாக அல்லது அதை விட வெல் டெவலப்டு ஒரு டிவைசஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் வழியாக மட்டும்தான் ஒருத்தரை பார்க்க முடியும். அப்படின்னா அவங்க எல்லாருமே மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கிள். அப்போ மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கிள்ன்ற சைஸ் எப்படி இருக்கும்னா 10⁻⁻6 இந்த ஆர்டரில் இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் 10⁻⁻6 இருந்து அது 10⁻⁻9 வரைக்கும் போகலாம். டிபெண்ட்ஸ் அந்த பார்ட்டிக்கிள் அந்த ஆட்டம் எந்த எலமெண்ட்டுக்கு சேர்ந்ததோ அதை பொறுத்து அதோட சைஸ் என்ன ஆகும், மாறும். ஸோ மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கிள் அப்படின்றதுனால the atoms are said to be very smallest particle. அவங்க தான் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆவாங்க. ஸோ when do they take part in chemical reaction? They form a new product. For example, we can say sodium reacts with the chlorine to form sodium chloride. So இங்கே இந்த சோடியமையும் குளோரினையும் நீங்கள் அதோட ஆட்டம்ஸாவோ மாலிக்யூல்ஸாவோ கன்சிடர் பண்ணிங்கன்னா it is said to be their finest way, அதாவது ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிளாக இருக்குது. That's why they give sodium chloride அப்படின்னு சொல்லலாம். So any chemical reaction we can take for this as example. The next one, ஒரு ஆட்டம் டிஸ்ட்ரக்ட் ஆகிற போது, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன் நான், பெரிலியம் தட் இஸ் கன்வெர்டட் இன்டு கார்பன் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி நேரத்தில் when the atom or the element undergoes nuclear destruction அப்படின்னா கொஞ்சம் அதோட அமௌண்ட் மாஸ் என்ன ஆகும்னா லூஸ் ஆகும். தன்னோட நிறையை அது இழக்கும். அந்த இழக்கக்கூடிய மாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். சிம்பிளாக சொல்லணும்னா ஆட்டம் பாம் இஸ் நத்திங் பட் த நியூக்ளியர் வெப்பன். அது யுரேனியமாலேயோ புளுட்டோனியமாலேயோ ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்னா தானாகவே சிதைவடையக்கூடியது. ஆல்ஃபா பீட்டா காமா இந்த மாதிரியான ரேஸ் அது எமிட் பண்ணி வேற ஒரு புது நியூக்ளியையா தன்னை மாற்றிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு பேர் தான் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட். இங்கே நாம் என்ன பண்ணோம், நாம் வாலண்டியராக போய் மாற்றணும். அதனால் இதுக்கு பேர் ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த டைமில் தே ஆர் கண்டினியூஸ்லி எமிட்டிங் ஆல்ஃபா பீட்டா ஆர் காமா பார்ட்டிகிள்ஸ். ஸோ அவங்க எல்லாருமே ரேஸ் ரொம்ப வேகமாக மூவ் பண்ணக்கூடியவங்க. ஸோ அந்த ரேஸ் எமிட் பண்ணுற போது என்ன ஆகும், கொஞ்சம் போல் ஒரு ஆட்டம் பிரேக் ஆகிற போது அதோட மாஸ் மொத்தமும் என்னவா மாறாது, இன்னொரு எலமெண்டா கன்வெர்ட் ஆகாது. there is a loss of a small amount of mass. that mass is converted into energy. so that is given by Einstein equation E equal to mc square. M is the mass of the different mass of element and c is the speed of the light. அந்த speed of light எதோட இதுக்கு எடுத்துக்கிறோம், ஸ்கொயரா எடுத்துக்கிறோம். அப்போ இதனுடைய வேல்யூ எப்பவுமே E equal to mc squareன்றப்போ the product of mc square is very high. So these are the different postulates of modern atomic theory. Next one, atom and atomic mass. ஆட்டம் அப்படின்னு சொன்னால் ஐ செட் இட் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல், மின் சுமை அற்றது அப்படின்னு சொன்னால் தே ஷுட் ஹாவ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் புரோட்டான். அப்போ ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னா தோஸ் ஆர் ஹேவிங் மைனஸ் சார்ஜஸ். equal number of proton they have positive charge. அப்போ number of minus charge
equal plus number of plus charge எடுத்தோம்னு சொன்னா we will get the net charge equal to 0. So an atom is said to be electrically neutral. அப்ப இதுக்கு ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன், atomic numberனா என்ன, mass numberனா என்ன அப்படினு பார்த்தோம். Atoms they have electrons, protons and neutrons. இந்த electron, proton, neutron எல்லாருமே யாரு, ஒரு ஆட்டமோட subatomic particle. So these subatomic particles we can have the atomic number is represented by என்ன word சொன்னோம், என்ன letter, Z. So atomic number Z equal to number of protons in an atom. எந்த ஸ்டேட்ல இருக்கணும்னா அவங்களோட நியூட்ரல் ஸ்டேட்ல இருக்கணும். யூசுவலா அட்டாமிக் நம்பரை புரோட்டான்ஸோட கவுண்ட்ல சொன்னோம்னா தான் பெஸ்ட். அதோட எலக்ட்ரான்ஸ்ல சொன்னோம் அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலமெண்ட் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகிற போது இந்த சோடியம் குளோரைடு அப்படின்ற காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது இல்லையா, இந்த சோடியம் குளோரைட்ல சோடியமையும் குளோரினையும் இண்டிவிஜுவலா எடுத்து எக்ஸாமின் பண்ணோம்னா அந்த காம்பவுண்ட்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால சோடியம் தன்னோட எலக்ட்ரானை குளோரினுக்கு கொடுத்துரும். அப்போ என்ன ஆகும், நீங்கள் கவுண்ட் பண்ணுற போது எலக்ட்ரான்ஸோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆவோ டிக்ரீஸ் ஆவோ ஆகியிருக்கும், அதிகமாகவோ கம்மியாகவோ ஆகியிருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே எலக்ட்ரான்ஸோட வேலை அட்டாமிக் நம்பரை சொல்லாமல் we can take the atomic number in terms of proton. So the number of protons in the nucleus of an atom is said to be atomic number. What do you mean by mass number? ஒரு ஆட்டமோட நியூக்ளியஸ்குள்ள இருக்கக்கூடிய மொத்த புரோட்டான் மற்றும் நியூட்ரானோட கவுண்ட் எண்ணிக்கையை தான் என்னன்னு சொல்றோம், மாஸ் நம்பர்னு சொல்றோம். So we can write A equal to number of proton plus number of neutron. And we know Z equal to number of proton. So I can write Z is equal to P alone. So I can compare A and Z. A equal to P plus N. P equal to என்னன்னு கொடுத்திருக்கோம், Z னு கொடுத்திருக்கோம். So we can substitute in place of P Z. அப்போ A becomes equal to Z plus N. Or n மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா I can take n equal to Z. இந்த பக்கம் வந்ததுனா we will get A minus Z. அப்போ இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம், we can find out number of neutrons from the total number of A. இந்த மாஸ் நம்பருக்குள்ள எத்தனை நியூட்ரான் இருக்குன்றத இந்த ரிலேஷனை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், we can find out. Okay, the next one. From these informations only we can find what is atomic mass. Atomic mass is mass of one atom of a particular kind of isotope of an element. ஒரு எலமெண்டோட ஐசோடோப், ஏன்னா ஐசோடோப்னு சொன்னால் they can have more than one element having same atomic number but different mass number. அப்போ அதிலிருந்து ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ஆட்டமோட மாஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா that is said to be atomic mass. இங்கே நாம் எந்த எலமெண்ட்டை ஸ்டாண்டர்ட் எலமெண்ட்டாக எடுத்துப்போம் அப்படின்னா கார்பன் 12. Carbon, it has 3 isotopes, C12, C13 and C14. Out of these 3 possible isotopes, we will take only carbon 12 to determine the atomic mass of an element. அதனால இந்த carbon 12க்கு என்ன பேருனா standard element அப்படின்னு பேரு. இந்த எலமெண்ட்டை ஸ்டாண்டர்டாக வச்சுட்டு we can find out the atomic mass of any other element. அப்போ ஒருத்தர ஸ்டாண்டர்டாக வச்சு மற்றவங்களோட அட்டாமிக் மாஸை கண்டுபிடிச்சோம்னா that is said to be relative atomic mass. So we can find atomic mass because of its very smallest size of an atom. It is not possible to measure the mass of an atom. So நம்மனால ஆட்டமை கண்ணாலேயே பார்க்க முடியாது. Can we weigh the atom? ஸோ ஆட்டமை நம்மளால் என்ன பண்ண முடியாது, மெஷர் பண்ண முடியாது. தட்ஸ் வை we are going to take AMU. AMU is atomic mass unit. அணு நிறை அலகு. யூனிட்னா அலகுன்னு அர்த்தம். ஸோ atomic mass unit, அப்போ ஒரு atomic mass unit that is the mass of one atomனா அதோட மீனிங். One atomic mass unit is defined as the mass of 1/12 of carbon 12 isotope.
கார்பனோட மாஸ் நம்பர் 12, அதில் ஒரே ஒரு ஆட்டமோட மாஸ் என்னவோ that is what said to be atomic mass unit. So C12 6, mass of carbon is 12. So mass of one atom of carbon is 1/12 of carbon 12 isotope. இதுக்கு பேர் தான் atomic mass unit. Actually இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா mass of one atom of carbon equal to 1.66056 into 10 power minus 24 gram. Minus 24 na enna? You have to write 0.000. எத்தனை 0 போடுவீங்க? 23 0 போடுவீங்க. So you can imagine the size of atom. So you can imagine mass of atom is very very smallest. அதனால we can't able to determine the mass of atom directly. Okay. The next one, so we found out what is the mass of one atom of carbon. நாம அதை கண்டுபிடிச்சிட்டோம். So in terms of mass of carbon, we can able to find out the atomic masses of other element. So that is said to be relative atomic mass. ஒருத்தரை பொறுத்து இன்னொருத்தரோட அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், அதாவது ஒப்பு அணு நிறை அப்படின்னு சொல்கிறது. ஸோ அணு நிறை அணு எண், அணு நிறைன்றது என்ன? அட்டாமிக் மாஸ். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? கார்பனோட அட்டாமிக் மாஸை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு ஐ கேன் ஃபைண்ட் அவுட் த அட்டாமிக் மாஸ் ஆஃப் எனி அதர் எலமெண்ட். ஸோ தட் இஸ் வாட் செட் டு பி ரிலேட்டிவ். ஆர்ன்றது ரிலேட்டிவ், ஏன்றது அட்டாமிக் மாஸ்ன்னு ரெஃபர் பண்ணணும். அப்போ ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஈக்குவல் டு average mass of the isotopes of an element divided by 1/12 of the mass of one carbon atom of carbon 12 isotope. So 1/12 of carbon oda isotope எவ்வளோன்னு தெரியும்? 1.66056 into 10 power minus 24 gram. அதை denominatorல எடுத்துக்கணும். Numeratorல average mass of the isotope. What do you mean by average mass of the isotope? What I said? Carbon, they have 3 different isotope. இந்த 3 ஐசோடோப்போட அளவு abundance கிடைக்கக்கூடிய அளவை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா 3 பேரும் சேமாக இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் மிக அதிக அளவில் கிடைப்பாங்க, மற்றவங்க அதை விட குறைவாக கிடைப்பாங்க. அதுக்கு பேர் என்னென்னா அபண்டன்ஸ்னு பேர். அந்த அபண்டன்ஸை நாம் பர்சன்டேஜில் பார்ப்போம். அந்த பர்சன்டேஜில் இவங்க கிடைக்கக்கூடிய அவைலபிலிட்டியை அதோட மாஸ் நம்பரால் என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணி ஆவரேஜ் 100க்கு பார்க்கணும். தட் இஸ் செட் டு பி ஆவரேஜ் mass of the isotopes of an element divided by, this point is very important, 1/12 of the mass of one carbon atom of carbon 12 isotope. So in this carbon 12 is taken as what I said, standard element. அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் எலமெண்ட்டை வச்சுட்டு எப்படி நான் மற்ற எலமெண்ட்டுக்கெல்லாம் அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிப்பேன் அப்படின்னா we have to make use of mass spectroscopy. that is the method. அந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய மெத்தட்ஸையும் யூஸ் பண்ணலாம். ஸோ பை யூஸிங் திஸ் மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் மெத்தட் we can determine the relative atomic mass of any other element by taking carbon 12 as standard. Okay. Then what is average atomic mass? What I said, element can have their different isotope. ஐசோடோப்போட அபண்டன்ஸ் எப்படி இருக்கும்னு சொன்னோம்? டிஃபரெண்ட்டாக இருக்கும்னு சொன்னோம். எல்லாரும் ஒரே அளவில் கிடைக்க மாட்டாங்க. அப்படின்னா அவங்களோட வேல்யூஸை அவங்களோட மாஸ் நம்பரால் மல்டிப்ளை பண்ணி என்ன செய்யலாம்? நாம ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிக்கலாம். See that the weighted average of the masses of the naturally occurring isotope. naturally இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய ஐசோடோப்போட weighted average தான் என்னவா இருக்கும்? ஆவரேஜ் அட்டாமிக் மாஸாக இருக்கும். For example, so the average atomic mass இதை எப்படி ஷார்ட்டாக சொல்லலாம்? ஃபார்முலாவை ரெப்ரசன்ட் பண்ணலான்னா the sum of mass of isotopes into percentage of abundance. எத்தனை ஐசோடோப்ஸ் இருக்கோ அவங்களோட மாஸை யாரால் இது பண்ணணும்? பர்சன்டேஜ் ஆஃப் அபண்டன்ஸால் மல்டிப்ளை பண்ணி என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் we can take that chlorine isotope. chlorine 35, chlorine 37 அப்படின்ற 2 ஐசோடோப் உண்டு. இந்த குளோரினோட அட்டாமிக் நம்பர் 17.
ஸோ இப்போது நாம் கண்டுபிடிக்க போகிறது ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். அப்போ யாரை தான் எடுத்துக்கணும்? ஏ ஃபார் chlorine is 35 and another chlorine is 37. இந்த chlorine 35 எத்தனை % நேச்சரில் இருக்குது? 75%. இந்த chlorine 37 எத்தனை % இருக்குது? 25%. என்ன சொன்னோம் நாம்? அதோட மாஸ் நம்பரை அபண்டன்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 35 into 75 ப்ளஸ் ஆட் பண்ணணுமா? அடுத்து 37 into 25. இப்போ இவங்களுக்கு ஆவரேஜ்னா என்ன? ரெண்டு பேரையும் ஆட் பண்ணி அதோட ஆவரேஜ் பார்க்கணும். அதை நாம் என்ன பண்ணுறோம்? 35 into 75 இது பர்சன்டேஜில் இருக்கிறதுனால டிவைடட் பை 100 ப்ளஸ் 37 into 25 இதுவும் பர்சன்டேஜில் இருக்குது, அதனால் டிவைடட் பை 100க்கு இவ்வளோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ by multiplying and divide by 100 plus this, you can add these two value, can have 35.45 atomic mass unit. You can refer. இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணுங்க, இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணுங்க. You can add these two values because the 100 is same. That means 100 same na the denominator same இருந்ததுனா என்ன பண்ணலாம்? You can add the numerator and divide by 100. You will get this value. The next one, molecules and molecular mass. Molecules அப்படினா மூலக்கூறு, atoms are அணுக்கள்னு சொல்கிறோம். molecules அப்படினா மூலக்கூறு. ஆட்டமோட கம்பேர் பண்ணுறப்போ மாலிகுல் சம்வாட் பிக்கர், கொஞ்சம் போல் சைஸில் பெருசாக இருக்கும். ஏன்னு கேட்டால் மாலிகுல்ன்றது ஆட்டம்ஸோட அடுத்த லெவல். ஸோ இந்த மாலிகுல் எப்போவுமே கம்பைன் ஸ்டேட்டில் இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த எலமெண்ட். சில எலமெண்ட் இண்டிவிஜுவலாக எக்ஸிஸ்ட் ஆகும், தானே தனித்த நிலையில் இருக்கும். அவங்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், தோஸ் ஆர் தனித்த நிலையில் இருக்கக்கூடியவங்க, இண்டிவிஜுவலாக எக்ஸிஸ்ட் ஆகிறவங்களுக்கு மோனோ அட்டாமிக் அப்படின்னு பேர். ஆல் த மெட்டல்ஸ் அப்படின்னா உலோகம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா மெட்டல்ஸுமே இண்டிவிஜுவலாக எக்ஸிஸ்ட் ஆகும், இண்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அவங்கள நாம் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? ஒன்லி சோடியம், லித்தியம், பொட்டாசியம் ஆர் கால்சியம் ஆர் மெக்னீஷியம் அப்படின்னு பக்கத்தில் எந்த நம்பருமே போடாமல் எலமெண்ட்டை மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ வென் யூ ஃபைண்ட் த ஃபார்முலா ஆஃப் த எலமெண்ட் லைக் Na, Li, K, Ca, Mg, these are said to be monoatomic element. So these elements, they can exist on their own. ஸோ அவங்களுக்கு அங்கே ஸ்டெபிலிட்டி பற்றி ப்ராப்ளம் இல்லை. தட்ஸ் வை தீஸ் ஆர் செட் டு பி மோனோ அட்டாமிக் எலமெண்ட். ஸோ இவங்களால் தனியாக இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும். அதனால் வி ஆர் சேயிங் லைக் திஸ். வாட் யூ மீன் பை பாலிஅட்டாமிக்? பாலிஅட்டாமிக் அப்படின்னு சொன்னால் we can have monoatomic that can have only one atom in its formula. Polyatomic அப்படின்னா, for example, I can write the formula of oxygen as O2 and I am writing the formula of the compound hydrogen chloride as HCl. So you may find HCl, hydrogen ஒரு element, chlorine another element. ஆனால் ஆக்சிஜன் என்ன பண்ணியிருக்கேன்? O2ல ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த ஆக்சிஜன் அப்படின்றது மேடப் ஆஃப் இட்ஸ் ஓன் ஆக்சிஜன் ஆட்டம். இவங்களை ஹோமோ அப்படின்னு சொல்லுவோம். ஹெட்டிரோனா என்ன? different atoms combine together to form a compound. element தராது, compound கொடுக்கும். So hydrogen chloride, you may find hydrogen combines with the chlorine to form hydrogen chloride. அப்போ ஒரு moleculeல different atoms இருந்தாங்கன்னா ஹெட்டிரோன்னு சொல்லணும். ஒரே ஆட்டம்ஸ் தான் இருக்காங்க, சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸால் அது ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா என்ன சொல்லணும்? ஹோமோ அப்படின்னு சொல்லணும். ஸோ தீஸ் ஹோமோ மாலிகுல்ஸ் அஸ் வெல் அஸ் ஹெட்டிரோ டைப் ஆஃப் மாலிகுல் ஃபர்தர் டிவைடட் இன்டு டைஅட்டாமிக், ட்ரைஅட்டாமிக், பாலிஅட்டாமிக். டை அப்படின்னா 2, ட்ரை அப்படின்னா 3, பாலி அப்படின்னா மெனி அப்படின்னு அர்த்தம். ஸோ டை 2, ட்ரை 3, டெட்ரா 4 இப்படி போய்கிட்டே இருக்கும். தட் யூ கேன் லேர்ன் இன் யுவர் ஹையர் கிளாஸஸ். ஸோ இப்போ டைஅட்டாமிக், ஐ கேன் ரைட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹோமோ டைஅட்டாமிக் மாலிகுல். ஆக்சிஜன், குளோரின், ஹைட்ரஜன், ஃப்ளூரின், புரோமின், அயோடின், நைட்ரஜன், N2. See, these and all have twice the times of its own in a molecule. Okay. How these molecules are existing?
எப்படி இவங்க மட்டும் ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா they have their forces of interaction between the same atom. ஸோ அவங்க ரெண்டு பேரும் கம்பைன் ஆகிறப்போது they make a type of bond called chemical bonding. அந்த chemical bonding என்ன பண்ணும்னா ரெண்டு ஆட்டம்ஸையும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கும், பிடிச்சு வச்சுக்கும். அதுக்கு பேர் வேதி பிணைப்பு, கெமிக்கல் பாண்டிங்னு சொல்கிறோம். அந்த டைப் ஆஃப் கெமிக்கல் பாண்டிங்லாம் we can discuss in our later classes. So oxygen, chlorine, hydrogen, fluorine, bromine, iodine, nitrogen, in all these you may find the number of atoms is 2. So these are said to be diatomic molecule. What do you mean by triatomic? Triatomic na எத்தனை பேர் இருக்கணும்? 3 பேர், because tri means 3. I can take an example of O3. Ozone is an element. So oxygen oda allotrope ni idha solluvom. So it is called ozone. Ozone la 3 oxygen atoms are present. So it is ozone. Polyatomic அப்படினா 2 இல்ல 3 இல்ல அதை விட அதிகமா இருக்கிறவங்க. We can have example phosphorus, sulfur. Phosphorus you may find P4, 4 atoms are present. Sulfur எடுத்துக்கிட்டோம்னா 8 இருக்கு. அப்ப these comes under polyatomic molecules. So இவங்க எல்லாம் எலமெண்டா ரெப்ரசன்ட் பண்றோம். There is no chemical product. அந்த எலமெண்ட் ஸ்டேபிளா இருக்கணும்ன்றதுக்காக தன்னோட ஆட்டம் கூடயே கம்பைன் பண்ணி ஸ்டெபிலிட்டியை எடுத்துக்குது. அப்பதான் அவங்க ஸ்டேபிள், அவங்களால இருக்க முடியும். அவங்க இண்டிபெண்டா OH அப்படின்னு இருந்தா அவங்களோட ரியாக்டிவிட்டி வெரி வெரி ஹை. அப்ப ரியாக்டிவிட்டி அதிகமா இருக்கிறதுனால they combine themselves, அவங்களுக்குள்ளேயே கம்பைன் ஆகி டயட்டாமிக்கோ, ட்ரையட்டாமிக்கோ, பாலியட்டாமிக்கோ கொடுக்குறாங்க. ஹெட்டிரோஅட்டாமிக், ஹெட்டிரோனா என்ன சொன்னோம்? டிஃபரண்ட் ஆட்டம்ஸ் இருக்கும். Those are also classified as di, tri, poly. Di அப்படின்னா you can find in HCl how many atoms are there? 1 hydrogen atom, 1 chlorine atom. So we can write diheterodiatomic molecules. I can write the heterodiatomic molecule is HCl, or I can write HBr, or we can have HF, hydrogen chloride, hydrogen bromide, hydrogen fluoride. These are having 2 atoms in its one molecule. So these are said to be heterodiatomic. ஒரு moleculeக்குள்ள 2 atoms இருக்கிறதுனால we are saying, and both of them are different. Then heterotriatomic. Heterotriatomic I can take water. See that? In water 2 hydrogen and 1 oxygen, totally how many atoms are there? 3. அப்போ ஒரு molecule waterல 2 hydrogen 1 oxygen add பண்ணா 3. So it is an example of triatomic. Or I can write hydrogen sulfide. Here also you may find 2 hydrogen 1 sulfur, totally 3. அப்ப இவங்க எல்லாரும் triatomic moleculeக்கு example. பட் எப்படி இருப்பாங்க? ஹெட்டிரோவா இருப்பாங்க. And polyatomic, polyatomic அப்படின்னா we have several compounds. You may find more than 3. So I can write H2SO4. Totally how many atoms are there? 4 oxygen, 1 sulfur, 2 hydrogen. So total எத்தனை atoms இருக்காங்க? 7. So this is called sulfuric acid. So sulfuric acidல 7 atoms இருக்கு. இது போல எந்த ஒரு காம்பவுண்டை எடுத்தாலும் you may find more than 2 atoms or 3 atoms இருந்தா those are said to be hetero polyatomic molecules. So molecules na you can able to say monoatomic, polyatomic. Monoatomic what I said, most of all the metals. Metals ni யாரெல்லாம் நீங்க லேர்ன் பண்றீங்களோ அவங்க அத்தனை பேரும் இண்டிவிஜுவலா எக்ஸிஸ்ட் ஆவாங்க. இந்த பாலிஅட்டாமிக் யாரு அப்படின்னு சொன்னா ஆக்சுவலா இவங்க நான் மெட்டல். ஸோ இவங்க எல்லாரும் நான் மெட்டல்ஸ். நான் மெட்டல்ஸ் யாராருன்னா ஆக்சிஜன், ஹைட்ரஜன். ஹைட்ரஜனை நான் மெட்டல்லையும் சொல்ல முடியாது, மெட்டல்லையும் சொல்ல முடியாது. எனிஹோ we can take, ஏன்னா இது H2ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், நைட்ரஜன், இவங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்க?
இண்டிவிஜுவலாக இருக்க மாட்டாங்க, இருந்தால் ஹைலி ரியாக்டிவாக இருப்பாங்க. அதனால தான் இவங்க மாலிகுலர் ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆவாங்க. அதை தான் நாம் டயட்டாமிக், ஹோமோ டயட்டாமிக்னு சொல்கிறோம். ஏன்னா இவங்க அவங்க கூடவே கம்பைன் ஆகிப்பாங்க. கம்பைன் ஆகிற போது ஒரு கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அந்த கெமிக்கல் பாண்ட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸை கொடுக்கறதுனால ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகிறவங்க ஸ்டேபிளாக இருப்பாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கம்பைன் themselves we can have diatomic, triatomic, polyatomic. Similarly different atoms combine ஆனதுன்னு சொன்னா அதை ஹெட்டிரோன்னு சொல்றோம். அதையும் டை ட்ரை பாலி அப்படின்னு சொல்லலாம். அந்த diatomic, triatomic, polyatomic இதுதான் எக்ஸாம்பிள். ஓகே, the next one molecular mass. molecular mass அப்படின்னா என்ன? we have the compound as well as molecules of element. அப்போ காம்பவுண்டுக்கும் எலமெண்டல் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ்க்கும் என்ன செய்யணும்? நம்ம we have to find out molecular mass. எப்படி ஒரு ஆட்டம்க்கு அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிச்சோமோ, similarly we are going to find the molecular mass for homo atomic as well as hetero molecules. Homo molecules similarly வேற யாருக்கும் கண்டுபிடிக்கலாம், hetero moleculesக்கும் கண்டுபிடிக்கலாம். So let us find some of the example. இப்போ ஹோமோ மாலிகுல்ஸ் யார் இருக்கா? எனக்கு ஆக்சிஜன் இருக்கு, O3 ஓசோன் இருக்கு, பாஸ்பரஸ் P4 இருக்கு. ஸோ பாஸ்பரஸ். ஸோ இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன்? அட்டாமிக் மாசஸ் ஆஃப் சம் ஆஃப் த எலமெண்ட். ஹைட்ரஜன் 1.008, இதை 1ன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். கார்பன் 12, சோடியம் 23, மெக்னீஷியம் 24, ஆக்சிஜன் 16, நைட்ரஜன் 14, கால்சியம் 40, சல்ஃபர் 32, பாஸ்பரஸ் 30. ஸோ இப்போ என்ன எலமெண்ட் கொடுத்துருக்கோம்? ஆக்சிஜன். ஓகே, ஆக்சிஜன். ஹவு மெனி டைம்ஸ் ஆக்சிஜன் இஸ் தேர்? 2 times. ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் என்ன? 16. ஸோ 2 into 16 equal to 32 atomic mass unit. அல்லது instead of atomic mass unit we can write unified mass. Atomic mass unit unified mass னு சொல்லலாம். So this is one molecule of oxygen is 32 unified mass. Similarly ஓசோன்ல ஆக்சிஜன் எத்தனை டைம்? 3 டைம். அதோட அட்டாமிக் மாஸ் என்ன? 16. ஸோ 3 into 16 என்ன கிடைக்கும்? 48 யூனிஃபைடு மாஸ். Similarly பாஸ்பரஸ்க்கு அட்டாமிக் மாஸ் 30. அப்போ 4 into 30 equal to 120 unified mass. So these are the molecular mass of homo molecules. ஹெட்டிரோ மாலிகுல்ஸ் எடுத்தோம்னாலும் இதே தான். வாட் வி கேன் டூ? ஃபார் எக்ஸாம்பிள் சல்ஃபியூரிக் ஆசிட் டிஸ்கஸ் பண்ணோமா? சல்ஃபியூரிக் ஆசிடில் 2 into ஹைட்ரஜன் ப்ளஸ் சல்ஃபர் எத்தனை தடவை? ஒரு தடவை. ஆக்சிஜன் எத்தனை தடவை? 4 into ஆக்சிஜன். ஸோ 2 into ஹைட்ரஜனுக்கு we can take 1 itself. ஸோ 2 into 1 plus 1 into sulfur mass is 32. So I can take 1 into 32 plus 4 into oxygen mass 16. So I can add 2 plus 32 plus 4 16s are 64. 4 plus 2 6 plus 2 8, 6 plus 3 9. So it is equal to 98 unified mass. Molecular mass அவங்களோட அட்டாமிக் மாசஸ்ல இருந்து கால்குலேட் பண்றோம். அட்டாமிக் மாசஸை எப்படி கால்குலேட் பண்ணோம்? we calculated with reference to carbon. அப்போ இந்த அட்டாமிக் மாஸ் என்ன அட்டாமிக் மாஸ்? ஆக்சுவலா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். அப்போ ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்ல இருந்து மாலிகுலர் மாஸ் கால்குலேட் பண்ணுறதுனால this is said to be relative molecular mass. So any compound we can determine and we can have some other example. Carbon dioxide. So in this carbon dioxide, carbon 1 time present, oxygen 2 times present. What is the atomic mass of carbon? 12. So I can take 12 plus. How many oxygen? 2. And atomic mass of oxygen 16. That is equal to 44 unified mass. So this is the way how molecular mass of the homo molecules and hetero molecules calculated. So here we represented as unified mass for the relative molecular mass. இதே unified mass you can represent in terms of gram. அப்போ எப்படி இதை எழுதுவோம்? This is 32 gram, this is 48 gram and this is 120 gram.
Then this is said to be 98 gram and here it is 44 gram. அப்போ unified mass when it is expressed in the unit of gram then it is just like unified massக்கு பதிலா gram அப்படின்ற symbol போட்டோம்னா யூனிட்டை போட்டோம்னா we can find the relative molecular mass. இதுக்கப்புறம் இன்னொரு கான்செப்ட் வருது mole. The mole is the concept which is what the fundamental unit of weighing the chemical compounds. So அதை next classல நாம பார்ப்போம். Okay students, let us close our today's session. இன்னைக்கு நாம என்னெல்லாம் பார்த்தோம்? Modern atomic theory பார்த்தோம். Atomic mass na என்னன்னு பார்த்தோம், relative atomic mass பார்த்தோம், atomic mass unified atomic mass பார்த்தோம், then molecules ஓட molecular mass determine பண்ணோம். So same இதே போல we have some more topics to cover. அத வர்ற கிளாஸ்ல பார்க்கலாம். Okay students, let us close our today's session. I think உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சதுன்னு சொன்னா better you can share with your friends and உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் you can post it in comment. இமிடியேட்டா அந்த கமெண்ட்டுக்கு ஆன்சர் கொடுத்துடலாம். So let us meet in our next class. Until then, bye bye.